ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரியா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இடியாப்பம், அதாவது சத்து மாவு இடியாப்பம். சத்து மாவில் இடியாப்பம் வச்சுருக்கோம். இவ்வளோ இடியாப்பமும் பண்ணுறதுனால என்ன பண்ணுறதுன்னா ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. டென்ஷனுங்கிற கடையும் நம்பி போட மாட்டேங்குது. பார்த்தீங்களா, ஒரு திருக்கிறது கூட அதில் கூட சமையல் விஷயத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுது. அதாவது ஃபுல்லாக வந்து லாக் ஆகிடுச்சு. மேலே வரைக்கும் லாக் ஆகிடுச்சு. அதான் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. இப்போ யூஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஆனால் நான் என்ன வரேன்னா, இதில் ஒரு விஷயத்தில் நான் வந்து கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். இதுக்காக நான் வீடியோ பண்ணுறேன். நிறைய பொண்ணுங்க வந்து சமையல் ரூமில் வந்து வேலை பார்க்குறாங்க. நம்ம நினைக்கிறோம் ஆம்பளைங்கெல்லாம் என்ன பண்ணுறேன் நம்ம எல்லாத்தையும் வந்து அசால்ட்டாக வந்து ஒரு குறை சொல்லி முடிச்சிடறோம். சரியா? அந்த குறையை வந்து நம்ம ஆம்பளைங்க யாராக இருந்தாலும் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க படுற கஷ்டம் உண்மையிலேயே ஒரு பெரிய கஷ்டம் தான். நீங்கள் சொல்லலாம், நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரோம் ஆம்பளைங்கெல்லாம் நம்ம சொல்லிடலாம். வேலைக்கு போயிட்டு வரோம், அவங்க கஷ்டப்படுறது என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஒரு பெண்ணோட கஷ்டத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே? அதனால் யாருமே வந்து பொம்பளைங்க அப்படிங்கிறத வந்து ஒரு இழிவாக பார்க்காதீங்க. சமையல் ரூமில் வந்து அக்கா, அம்மா, தங்கச்சி அப்படி யாரும் சமைச்சு பொண்டாட்டி, முக்கியமான பொண்டாட்டி அப்படின்னு யாராவது சமைச்சா கூட அவங்க கூட போய் ஆம்பளைங்க யாராக இருந்தாலும், அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, கணவன்மார்களாக இருந்தாலும் சரி, கூட போய் ஹெல்ப் பண்ணி கொடுங்க. சரியா? அவங்க கூட ஆதரவாக துணைக்கு ஏதாவது உங்களால் பெருசாக பண்ண முடியாமல் இருந்தாலும் ஒரு தேங்காய் திருவி கொடுக்குறது, ஒரு மாவு அரிசி கொடுக்குறது, ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணி கொடுங்க. ஓகேவா? அதுதான் சொர்க்கம். ஓகே? அதனால என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்கும் இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் சமைக்கிறதுல பாதி வேலை பார்க்கணும். ஹெல்ப் பண்ணி கொடுங்க. எல்லாரும் நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுங்க. ஓகேவா? நல்ல அன்பா ஹெல்ப் பண்ணி கொடுங்க. பசிச்சிச்சா தச்சு கொடுப்போம். சரியா?